இதாஜா நஸ்ருல்லாஹி இருக்குல்ல, இந்த அத்தியாயம் கூறுவது என்ன, இந்த வசனங்கள் நமக்கு சொல்லக்கூடியது என்ன, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. கேட்கும்போது அந்த வசனத்தினுடைய பொருட்களை பார்க்கறாங்க. பொருளை வைத்து ஒரு சில சஹாபாக்கள் சொல்றாங்க, உமிர்னா நஹ்மதுல்லாஹ், நம்ம அல்லாஹ்வை புகழ வேண்டும் என்று இந்த அத்தியாயம் சொல்கிறது. வ நஸ்தக்ஃபிரஹு, அல்லாஹ்விடத்தில் நாம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்று அந்த வசனத்துல தான இருக்கு. இதாஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரும் பொழுது அல்லாஹ்வை நீங்கள் துதிப்பீராக, அவனிடம் பாவ மன்னிப்பு தேடுவீராக, இவ்வளவுதானே இருக்கு. அது அப்படியே சொல்றார்கள் சில பேர். நமக்கு வெற்றி கிடைக்கும் பொழுது, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நாம உதவிகள் செய்யப்படும் பொழுது அல்லாஹ்வை நம்ம துதிக்கணும், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடணும் என்று இந்த வசனம் சொல்கிறது அப்படிங்கறாங்க சில பேர். இன்னொரு சில பேர் எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கிறாங்க. உடனே உமர் அவர்கள் இப்னு அப்பாஸ் கிட்ட கேக்குறாங்க, கதாக்க தக்குலு இப்னு அப்பாஸ், இப்னு அப்பாஸ் அவர்களே, அப்பாஸின் மகனே, நீங்களும் இதே தான் சொல்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அவர் சொல்றார், லா, நான் சொல்லல. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உத்தம தோழர்களின் உன்னத வரலாறு என்கிற தலைப்பில் சஹாபாக்கள் குறித்த வரலாற்று செய்தியினை தொடர்ச்சியாக கடந்த 2 தினங்களாக நாம் அறிந்து வருகிறோம். நேற்றைய தினம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறித்த பல்வேறு முக்கிய செய்திகளை தெரிந்து கொண்டோம். அவர் மார்க்க செய்தியினை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எவ்வளவு தொலைதூரம் பயணப்படக்கூடியவராக இருந்தார் என்பதையும், குர்ஆனினுடைய கல்வியை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு பெரும் ஆர்வம் கொண்ட நபித்தோழராக விளங்கினார். ஓராண்டு காலம் காத்திருந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு ஹஜ்ஜு பயணத்தின் போது திருக்குர்ஆனில் இடம்பெறுகிற 66வது அத்தியாயம் 4வது வசனம் அதற்குரிய விளக்கத்தை கேட்டு தெரிந்து கொண்டார். அவ்வளவு நீண்ட நெடிய விளக்கத்தினை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்ற பொழுது அவை அனைத்தையும் மனதில் பதிவு செய்து நினைவில் நிறுத்தி, இந்த சமூகம் வரையிலையும் அந்த வசனத்திற்குண்டான உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன அந்த விளக்கத்தினை இப்னு அப்பாஸ் அவர்கள் கடத்தியிருக்கிறார்கள், கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம். பொதுவாக ஒரு வசனத்திற்கு என்ன விளக்கம் என்று கேட்டால், நம்மில் பலரும் ஓரிரு வரிகளில் விளக்கம் சொல்வதைத்தான் விரும்புவோம், எதிர்பார்ப்போம். அந்த அளவிற்குண்டான செய்திகளை நினைவில் நிறுத்தவே நாம் பெரிதும் கஷ்டப்படுவோம். பெரும் செய்தி, நீங்கள் அந்த ஹதீஸுகளை படிச்சிருந்தாலே உங்களுக்கு தெரியும். புகாரில் 2468 2468 ஹதீஸ், அதில் பல பக்கங்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தி. அதில் அறியாமை காலத்தில் உள்ள பழக்க வழக்கம், குறிப்பாக மக்காவில் பெண்களினுடைய நிலை, மதீனாவில் அன்சாரி பெண்களினுடைய குணாதிய பண்புகள், அவர்களுடைய குணாதிசயங்கள், மக்காவில் உள்ள முஹாஜிர் பெண்கள் அன்சாரி பெண்களோடு பழகியதற்கு பிறகு அவர்களுடைய நடத்தையில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்று பல்வேறு செய்திகள் அதில் சொல்லப்படுகிறது. நீண்ட பல பக்கங்கள் கொண்ட ஒரு செய்தி. அனைத்தையும் அழகான முறையில் உமர் அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டு அதனை மனதில் பதிய வைத்து நமக்கும் எடுத்து சொல்கிறார். இந்த அளவிற்கு மார்க்கத்தில் ஈடுபாடுடைய, மார்க்க கல்வியை மனதில் பதிவு செய்யக்கூடிய திறன் பெற்ற இளைஞர்கள் இன்றைக்கு உண்டால், இன்றைக்குள்ள இளைஞர்கள்ட்ட மார்க்க செய்தி இவ்வளவு அதிகமான செய்தியை நம்மளால் எதிர்பார்க்க முடியுமா? ஒரு பயானில் பல்வேறு ஹதீஸுகள் சொல்லப்படும். ஒரு ஜும்மா உரையில் ஒரு இளைஞர் அமர்ந்திருக்கிறார். ஜும்மா முடிச்சுட்டு வெளியே போகும்போது, இன்னைக்கு ஜும்மாவில் எத்தனை ஹதீஸுகள் சொன்னாங்கன்னு கேட்டால் அந்த இளைஞர் சொல்லக்கூடிய வகையில் இருக்கிறாரா? முதல் பயான செவிமடுக்கிறாராங்கிறதே பெரிய விஷயம். ஜும்மாவிலேருந்து வெளியே போகும்போது எல்லாத்தையும் ஒரு மைக்கை கொடுத்து நீட்டணும். மைக்கை நீட்டி கேட்கணும், ஜும்மாவில் கேட்டிங்களா? ஆமாம் கேட்டோம். எத்தனை ஹதீஸுகள் சொன்னாங்க? இதையெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. பயான்னு கேட்டோம், அவ்வளவுதான். இல்லை பயானில் என்ன சொன்னாங்க, என்ன தலைப்பில் பயான் நடந்துச்சு, இஸ்லாத்தை பற்றி சொன்னாங்க. இஸ்லாத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்போம். வாரம் இந்து மதத்தை பற்றியும், ஒரு வாரம் கிறிஸ்தவ மதத்தை பற்றியும், தௌராத்து, இன்ஜீல், ஏனைய புராண இதிகாசங்கள், வேத, அவற்றை பற்றியாக பேசிக்கிட்டு இருப்போம். இஸ்லாத்தை பற்றி தான் பேசுவோம். இஸ்லாத்தை பற்றி சொன்னாங்க, அதுக்கு மேலே கேட்காதீங்க அப்படின்ட்டுருவார். இல்லைங்க, இஸ்லாத்தில் என்ன தாங்க சொன்னாங்க, ஒரு 2 குர்ஆன் வசனங்களை நினைவுபடுத்துங்க, ஹதீஸுகளை நினைவுபடுத்துங்கன்னு சொன்னால் அதையெல்லாம் கேட்காதீங்க. இஸ்லாத்தை பற்றி எல்லாமே நல்ல விதமாக சொன்னாங்க, அவ்வளோதான், விட்டுருங்க அப்படின்ட்டுருவார். அப்போ ஒரு ஜும்மாவில் ஒரு 20 நிமிஷம், அரை மணி நேரம் சொல்லப்படுகிற ஒரு சொற்பொழிவில் ஒரு சில 1-2 நபிமொழிகள் தான் அங்கே நமக்கு எடுத்து சொல்லப்படும். அவற்றை நினைவில் நிறுத்துவதற்கே இன்றைக்குள்ள தலைமுறை சிரமப்படுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள். அவற்றை மனதில் பதிய வைத்து 4 பேருக்கு எடுத்து சொல்வதற்கு பெரிய அளவில் சிரமத்தை மேற்கொள்கிறார்கள். நினைவில் நிறுத்துவதே இல்லை, அத்தகைய வழக்கமே கிடையாது. ஒரு செய்தியை கேட்டால் கேட்டதோடு கடந்து விடுவார்கள். அதை 4 பேருக்கு எடுத்து சொல்லணும்,
அடுத்தடுத்த தலைமுறைக்கு அந்த மார்க்க செய்தியினை கடத்த வேண்டும் என்கிற அக்கறையோ உணர்வோ இன்றைக்குள்ள தலைமுறையினிடத்தில் கிடையாது. ஆனால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்கு நேர் எதிராக இன்றைக்குள்ள தலைமுறை இளைஞர்களுக்கு நேர் மாறான ஒரு முன்மாதிரி மிக்க இளைஞராக இருக்கிறார். அவ்வளவு செய்திகளை மனதில் பதிவு வைத்து நமக்கெல்லாம் எடுத்து சொல்கிறார். அவ்வளவு நினைவாற்றல் அவரிடத்துல இருந்த காரணத்தினாலதான் 1500க்கும் மேற்பட்ட 1660 அவ்வளவு ஹதீஸுகளை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் அறிவிக்க முடிந்தது என்பதை நாம் இந்த நேரத்தில் நினைவு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அவ்வளவு ஒரு மார்க்க மேதையாக இப்னு அப்பாஸ் அவர்கள் விளங்கிய காரணத்தினால தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தின் போது இப்னு அப்பாஸ் அவர்களை தம்முடைய அவையில் மூத்த நபித்தோழர்கள் பங்கெடுக்கக்கூடிய அவையில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஒரு இடத்தை உமர் அவர்கள் ஒதுக்கியிருந்தார்கள். தம்முடைய ஆட்சி காலத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் மார்க்க தீர்ப்புகள் கேட்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டாலும் அஹ்லு ஷூரா என்று சொல்லப்படுகிற ஆலோசனை குழு என்று ஒவ்வொரு ஆட்சியாளர்களினுடைய காலகட்டத்திலையும் ஆலோசனை குழுன்னு ஒரு குழு இருக்கும். அவங்களிடத்துல மார்க்கம் சம்பந்தமான தீர்ப்புகளை கேட்பாங்க. இந்த பிரச்சனையை நாம் எப்படி அணுகலாம், இதற்கு குர்ஆன் அடிப்படையில் அல்லது நபிகள் நாயகத்தின் நடைமுறையின் அடிப்படையில் எப்படி தீர்ப்பு நம்ம சொல்லலாம், எவ்வாறு இந்த பிரச்சனையை தீர்க்கலாம் என்றெல்லாம் ஆலோசனை கேட்பாங்க. எல்லா ஆட்சியாளர்களும் அந்த பழக்கத்தை கொண்டிருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சியிலையும் அப்படிப்பட்ட ஆலோசனை குழு இருந்தது. பெரும் பெரும் சஹாபாக்கள்லாம் அதில் பங்கெடுத்திருப்பாங்க. அந்த ஆலோசனை குழுவில் நிரந்தரமாக இடம் பிடித்த ஒரு இளைஞர் என்று சொன்னால் அது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். அவர்களுக்கு ஒரு பெரும் இடம் இருந்தது. நீங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சி கால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரி 10 மரணித்து விடுகிறார்கள். ஹிஜ்ரி 10 மரணிக்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் 11 இருந்து ஒரு 2 வருஷம் ஹிஜ்ரி 13 வரையிலையும் தான் அபூபக்கர் அவர்களுடைய ஆட்சி காலம். அதற்கு பிறகு ஹிஜ்ரி 13லேயே உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம் ஏற்பட்டு விடுகிறது. ஹிஜ்ரி 13 இருந்து 10 வருஷம் உமர் அவர்களுடைய ஆட்சி காலத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஹிஜ்ரி 10 வரையிலையும் ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சி. அதற்கு பிறகு அபூபக்கருடைய ஆட்சி காலம் வெறும் 2 வருஷம் தான். நீங்கள் அபூபக்கர் ஆட்சியாளராக இருக்கும்போது என்னென்ன செய்திகள்லாம் இடம்பெற்றதாக வரலாற்றில் நாம் பார்க்குறோமோ அந்த அனைத்தும் அவர் ஹலீஃபாவாக இருந்தது மொத்தமாக 2 வருஷம். அபூபக்கர் அவர்கள் ஆட்சியாளராக இருந்தது 2 வருஷம். அதற்கு பிறகு உமர் அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்றி விட்டார்கள். ஹிஜ்ரி 13 இருந்து 10 வருஷ காலம், சுமார் 10 வருஷம், 13 இருந்து ஹிஜ்ரி 23 இந்த 10 வருஷ காலமும் ஆட்சியாளராக இருந்தது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். அந்த ஆட்சி காலத்தில் இப்னு அப்பாஸ் அவர்களுக்கு இருந்த ரோல் பெரிய ஒரு ரோலாக இருந்திருக்கிறது. புகாரியில் 4970வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கான உமர் அவர்கள் யுதுகிலுனி மா அஷ்யாஹி பத்ரின், பத்ரில் கலந்து கொண்ட மூத்த நபித்தோழர்களோடு என்னையும் அவருடைய சபையில் அமரச் செய்வார். எப்படிப்பட்ட சஹாபாக்கள் உமர் அவர்களுடைய அந்த ஆலோசனை குழுவில் இருக்கிறாங்க, பெரும் பெரும் சஹாபாக்கள், பத்ரு யுத்தத்தில் கலந்து கொண்டவர்கள். அப்படிப்பட்ட மூத்த நபித்தோழர்களோடு என்னையும் அந்த சபையில் அமர வைப்பார். அப்படி அமர வைக்கும் பொழுது ஒரு சில நபித்தோழர்களுக்கு ஒரு சின்ன நெருடல், நம்மளாம் எவ்வளவு பெரிய ஆட்கள், எவ்வளவு யுத்த களங்களை சந்தித்து வந்திருக்கிறோம், இந்த குழுவில் ஒரு இளைஞரா ஒரு சின்ன வயது பாப்பா அதுலேருந்து ஒரு 3 வருஷம் 13 அதுலேருந்து ஒரு 3 வயசை கூட்டிக்கங்க. மூத்தா போகும்போது புகாரில் உள்ள ஒரு அறிவிப்பில் 10 வயசுன்னு வருது இப்னு அப்பாஸ் அவர்களுக்கு. ஏனைய அறிவிப்புகளின் படி பார்த்தா 13 வயசு. அப்போ 13 என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் கூட ரசூலுல்லாஹ் மௌத்தா போகும்போது 13 வயசுன்னு எடுத்துக்கொண்டால் கூட உமர் அவர்கள் ஆட்சி கட்டத்தில் அமர்கின்ற பொழுது அவருக்கு வயசு ஒரு 17-18 அந்த வயசில் உள்ள ஒரு இளைஞராக இருக்கிறார். அப்போ 20 தாண்டாத ஒரு இளைஞர், அவர் பெரும் பெரும் சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கிறார். உமர் தான் அமர வைப்பார், வாங்க வந்து உட்காருங்க, நீங்களும் இந்த குழுவில் இடம் பிடிக்கணும், உட்கார வைக்கிறாங்க. அப்போ மற்ற நபித்தோழர்களுக்கு என்ன இவர் நம்ம எவ்வளோ யுத்த கலங்களை சந்திச்சிருக்கிறோம், இவரும் இந்த சபையில் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு, இவர் வயசில் உள்ள நம்ம பிள்ளைங்கள்லாம் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாங்க, இதை சொல்லவும் செய்கிறாங்க. உமர் அவர்கள்ட்ட சொல்கிறாங்க, ஃபக்க அன்ன பாலம் வஜத ஃபீ நஃப்ஸிஹி, சில நபித்தோழர்களின் உள்ளத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் தோன்றியது. அப்போ உமர் அவர்கள்ட்ட கேட்குறாங்க, உமர் அவர்களே லிம துதுகிலு ஹாதா மஅனா வலனா அப்னாஉ மிஸ்லுஹு, இவரையே இந்த சபையில் நீங்கள் அமர வைக்கிறீங்க, இவர் வயசில் உள்ள நம்ம பிள்ளைகள்லாம் வெளியே தானே இருக்கிறாங்க, இவர் வயசில் நமக்கு பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க, அப்படிப்பட்ட நபர்கள் வெளியே இருக்கின்ற பொழுது இவர் மட்டும் நீங்கள் உள்ள அனுமதிக்கிறீங்க, இந்த சபையில் பங்கெடுக்க வைக்கிறீங்களே, இவருக்கு இவ்வளோ பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறீர்களே அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்போது உமர் அவர்கள் சொல்கிறாங்க, அப்படியா, அதுக்கு காரணம் தெரியணுமா, சரி வாங்க எல்லாரும் வாங்கன்னு உட்கார வைத்து அந்த நேரத்தில் இப்னு அப்பாஸையும் கூப்பிட்டாங்க. இப்னு அப்பாஸ் அவர்களும் அங்கே இருக்கிறார்கள். எல்லாரையும் வைத்து அந்த எல்லாரையும் முன்னோக்கி உமர் அவர்கள் கேட்குறாங்க, மா தக்கூலுன ஃபி கௌலில்லாஹி தஆலா,
இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், இந்த அத்தியாயத்தினை ஓதி காண்பித்து அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரும்பொழுது ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக்க, உம்முடைய இறைவனை நீங்கள் துதித்து புகழ்வீராக, வஸ்தக்ஃபிருஹு, அவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவீராக, இன்னஹு கான தவ்வாபா, அவன் பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். இந்த அத்தியாயத்தினை இந்த வசனங்களை ஓதி காண்பித்து இந்த வசனத்துடைய விளக்கம் சம்பந்தமா நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. மூத்தவர்கள்ட்ட, மூத்த நபித்தோழர்கள்ட்ட கேட்குறாங்க. இதாஜா நஸ்ருல்லாஹி இருக்குல்ல, இது சம்பந்தமா இந்த அத்தியாயம் கூறுவது என்ன, இந்த வசனங்கள் நமக்கு சொல்லக்கூடியது என்ன, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்போது அந்த வசனத்தினுடைய பொருட்களை பார்க்குறாங்க. பொருளை வைத்து ஒரு சில சஹாபாக்கள் சொல்றாங்க, உமிர்னா நஹ்மத் அல்லாஹ், நம்ம அல்லாஹ்வை புகழ வேண்டும் என்று இந்த அத்தியாயம் சொல்கிறது. ஒ நஸ்தக்ஃபிரஹு, அல்லாஹ்விடத்தில் நாம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்று அந்த வசனத்தில் அதானே இருக்கு. இதாஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரும் பொழுது அல்லாஹ்வை நீங்கள் துதிப்பீராக, அவனிடம் பாவ மன்னிப்பு தேடுவீராக, இவ்வளவுதானே இருக்கு. அது அப்படியே சொல்கிறார்கள் சில பேர். நமக்கு வெற்றி கிடைக்கும் பொழுது, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நாம உதவிகள் செய்யப்படும் பொழுது அல்லாஹ்வை நம்ம துதிக்கணும், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடணும் என்று இந்த வசனம் சொல்கிறது அப்படிங்கிறாங்க சில பேர். இன்னொரு சில பேர் எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கிறாங்க. உடனே உமர் அவர்கள் இப்னு அப்பாஸ்ட்ட கேட்கிறாங்க, அக்கதாக்க தக்குலு இப்னு அப்பாஸ், இப்னு அப்பாஸ் அவர்களே, அப்பாஸின் மகனே, நீங்களும் இதே தான் சொல்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொல்றார், லா, இதை நான் சொல்லலை. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க, உங்க கருத்து என்ன, உங்க விளக்கம் என்ன? இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரணம் நெருங்கி விட்டது என்பதை உணர்த்துகிற வசனம். அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரும் பொழுது என்று சொன்னால் அல்லாஹ் நபிகள் நாயகத்திற்கு பல்வேறு வகையில உதவிகளை செய்து விட்டான், ரசூலுல்லாஹ்வுக்கு வெற்றியை அல்லாஹ் கொடுத்து விட்டான். இதெல்லாம் நடக்கும் பொழுது நீங்க அல்லாஹ்வை புகழணும்னு சொன்னா ரசூலுல்லாஹ்வுடைய தவணை நெருங்கி விட்டது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரணம் நெருங்கி விட்டது என்பதை குறித்த ஒரு அத்தியாயம், அது குறித்து நபிகள் நாயகத்திற்கு உணர்த்தக்கூடிய வசனங்கள் இது என்று இப்னு அப்பாஸ் அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க. விளக்கம் கொடுத்த உடனே உமர் அவர்கள் சொல்கிறார்கள், மா அலமு மின்ஹா இல்லா மா தக்கூல், நீங்கள் அறிவதைத்தான் நானும் அறிந்து வைத்திருக்கிறேன். கரெக்டு. அந்த நேரத்தில் இந்த வசனம் அருளப்பட்ட நேரத்தில் உமர் அவர்கள்லாம் இருந்தாங்கல்ல, பெரும் பெரும் மூத்த சஹாபாக்கள் தானே, அவங்களுக்கு தெரியும் இது ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தை சூசகமாக உணர்த்திய ஒரு அத்தியாயம். சரியா சொன்னீங்க, நீங்கள் அறிந்த இந்த விளக்கத்தினை தான் நானும் அறிகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்ப சபையோருக்கு இந்த கேள்வியை கேட்டு அது இப்னு அப்பாஸ் அவர்களின் புறத்திலிருந்து ஒரு பதிலை பெறச் செய்து எதை உணர்த்துகிறார்கள்னா பாத்தீங்களா, இதுக்கு தான் இந்த சபையில் அவரை நான் உட்கார வச்சிருக்கிறேன். குர்ஆன் குறித்து உங்களுக்கு தெரியாத பல்வேறு கல்விகள் அவரிடத்தில் இருக்கிறது, குர்ஆன் வசனங்கள் குறித்து நமக்கெல்லாம் தெரியாத பல்வேறு விளக்கங்கள் இந்த இளைஞரிடம் இருக்கிறது, அதற்காகத்தான் நான் இவரை அமர வைத்திருக்கிறேன் என்பதை போன்று சூசகமா இந்த சம்பவத்தினூடாக ஏனைய நபித்தோழர்களுக்கு உமர் அவர்கள் உணர வைக்கிறாங்க. இது புகாரில 4970வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப உமர் அவர்களுடைய சபையில தொடர்ச்சியாக இடம் பிடித்த ஒரு நபித்தோழராக இப்னு அப்பாஸ் அவங்க இருந்தாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்ன ஒரு சம்பவம், இன்னும் ஒரு சம்பவம் இடம்பெறுகிறது. முஸன்னஃப் அப்துர் ரஸாக் என்கிற நூல்ல 20368 அந்த இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உமர் அவர்கள் ஆட்சியாளராக இருக்கின்ற பொழுது சில மக்கள் ஆட்சியாளர்களை பார்ப்பதற்கு பல கிராமங்களிலிருந்து பலரும் வருவார்கள் அல்லவா, அப்படி ஒரு கூட்டம், ஒரு மக்கள் வருகிறார்கள். வருகின்ற பொழுது அவங்களிடத்துல மக்களை பற்றி, அந்த கிராமத்தில் உள்ள மக்களை பற்றி உமர் அவர்கள் விசாரிக்கிறாங்க. மக்கள் எப்படி இருக்கிறாங்க, உங்க ஊர்ல உள்ள மக்கள்லாம் நல்லா இருக்கிறாங்களா, எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு விசாரிக்கிறாங்க. உடனே அந்த மக்கள் குறித்து அங்கே ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. யா அமீரல் முஃமினீன், மோமின்களின் ஆட்சியாளரே, கரஅமினுஹுமுல் குர்ஆன கதா வ கதா, மக்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, குர்ஆனை கற்றுக்கொள்வதில் அவ்வளோ வேகம் காட்டுறாங்க, அவ்வளோ வேகமாக. ஏன்னா இஸ்லாம் எப்படி பரவுது, இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சுக்க ஆர்வம் காட்டுறாங்களா, இது எல்லாம் உள்ளடக்கிய ஒரு கேள்வி. அதனால ஆட்சியாளருக்கு உமர் அவர்களுக்கு அந்த மக்கள் பதில் சொல்றாங்க, மக்கள் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு அவ்வளவு அவசரம் காட்டுகிறார்கள், அவ்வளோ வேகமா குர்ஆனை கற்றுக்கொள்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. அந்த சபையில் இப்னு அப்பாஸும் இருக்கிறார். இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, வல்லாஹி மா உஹிப்பு ஐயத்தசாரஉ யௌமஹும் ஹாதா ஃபில் குர்ஆன், குர்ஆனை கற்றுக்கொள்வதில் அவர்கள் இவ்வளவு வேகம் காட்டுவது நல்லதல்ல, இதை நான் விரும்பவில்லை அப்படிங்கிறார். அவரை வைத்துக்கொண்டே அவர் அப்படி ஒரு பதிலை சொல்லும் பொழுது, தான் ஊர் மக்களை பற்றி சொல்லும் பொழுதே இப்னு அப்பாஸ் அவர்கள் குறுக்கிட்டு, குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு இவ்வளவு வேகம் காட்டலாமா, இது நல்லதில்லை, இதை நான் விரும்பவில்லை அப்படிங்கிறார். உமர் அவர்கள் நிறுத்து அப்படின்ட்டாங்க. இப்னு அப்பாஸை நோக்கி நிறுத்து, வாய மூடு என்பதை போன்ற ஒரு வாசகத்தை சொல்லிவிட்டார்கள். ஆட்சியாளர் உமர் அவர்கள் மேல இப்னு அப்பாஸ் அவர்களுக்கு இருக்கிற நேசம் அலாதியானது, அளவு கடந்த நேசம்.
அவரே உணர்கிறார். உமர் அவர்கள் தனக்கு ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை தந்திருக்கிறார், ஒரு மிகப்பெரிய அந்த சபையில் ஒரு பெரிய இடத்தை தனக்கு தந்திருக்கிறார், தனக்கு ஒரு நெருக்கத்தை தந்திருக்கிறார் என்பதை உணர்ந்த ஒரு நபித்தோழர். நிறுத்து, வாய மூடு என்பதை போன்ற வாசகத்தை உமர் அவர்கள் சொன்ன உடனே இவருக்கு மனசு நொறுங்கிருச்சு. என்னடா ஆட்சியாளருக்கு நம்ம எவ்வளவு நேசத்திற்குரியவராக இருந்தோம், உமர் அவர்களின் பெரும் பெரும் நேசத்திற்குரியவராக நாம் இருந்தோம், ஆனால் நம்மளை இப்படி பேசிவிட்டாரே அப்படின்னு அவருக்கு வருத்தம். நான் ரொம்ப வருத்தத்தோட முகம்லாம் எனக்கு வாடி போய்விட்டது, கடுமையான வருத்தம். என்னுடைய வீட்டிற்கு நான் செல்கிறேன், என்னுடைய உடம்புல எந்த நோயும் இல்லை, ஆனால் என் குடும்பத்தார்கள் என்னை பற்றி விசாரிக்கிறாங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் ரொம்ப டல்லாக இருக்கிறீங்க, என்ன எதுவும் கீழே விழுந்துட்டீங்களா, அல்லது உடல்நிலை எதுவும் சரியில்லையா, உடலில் ஏதேனும் பாதிப்பு இருக்கிறதா என்பதை போன்று குடும்பத்தார்கள் என்னை விசாரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஃபல் தஜாத்து அலா ஃபிராஷி, நான் நேராக வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போய் என்னுடைய விருப்பில் நான் ஒரு கழித்து படுத்து கொண்டேன். ஹத்தா ஆதனி நிஸ்வத்வாகலி, என்னுடைய குடும்பத்தில் உள்ள பெண்கள்லாம் என்ன நோய் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன நோயாடிமா இருக்கிறீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். இன்னைக்குள்ள காலகட்டத்தில் நம்ம எப்படி இருந்தாலும் வீட்டில் விசாரிக்கிறதுங்கிறது என்ன, எப்படியும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு போனாலும் இவர் இப்படித்தான் வருவாருங்கிற அளவுக்கு புரிந்து வைத்துக் கொள்வார்கள். இவர் இப்படித்தான் இருப்பார், இப்படித்தான் போவார், இது போன்றுதான் இவருடைய இயல்புகள் இருக்கும் என்பதாக கணக்கிட்டுக் கொள்வார்கள். லேசான ஒரு மாற்றம் இப்னு அப்பாஸ் அவர்களிடம் ஏற்பட்ட உடனே குடும்பத்தார்கள் விசாரிக்கிறாங்க. இப்படி விசாரிச்சாங்க, ஆனால் உமாபி வஜூன், எனக்கு எந்த நோயெல்லாம் ஒன்றும் இல்லை. உமர் அவர்கள் அப்படி பேசியது எனக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி விட்டது. மிக குறிப்பாக அவரிடத்தில் நான் எனக்கு இருந்த மதிப்பை நான் இழந்து விட்டேனோ என்று எனக்கு தோன்றியது. அந்த நேரத்தில் ஒருவர் வந்தார், வந்து சொன்னார், அஜிப் அமீரல் முஃமினீன், அமீருல் முஃமினீன் உங்களை அழைக்கிறார், வாருங்கள். உமர் அவர்கள் அழைக்கிறார், வாருங்கள் என்று எனக்கு சொல்லப்பட்டது. நான் உடனே எழுந்து கொண்டு மகிழ்ச்சியாக உமர் அவர்களை சந்திப்பதற்குன்னு போகிறேன். வாசல்ல உமர் அவர்கள் நின்று கொண்டு இருந்தார். என்னுடைய கையை பிடித்து உமர் அவர்கள் கேட்டாங்க, மல்லதி கரிஹித்த மிம்மா கால ரஜுல் ஆனிஃபன், அந்த மனிதர் சொன்னதில் நீங்கள் அப்படி என்னத்தான் வெறுத்தீர்கள்? அவர் பதில் சொல்லவும் டக்குன்னு இப்னு அப்பாஸ் அவர்கள் குறுக்கிட்டு, மக்கள் இவ்வளவு வேகமாக குர்ஆனை கற்றுக்கொள்வது நல்லதல்ல, இதை நான் விரும்பலன்னு சொல்லிட்டார்ல. அது குறித்து உமர் அவர்கள் கேள்வி எழுப்புறாங்க, மல்லதி கரிஹித்த மிம்மா கால ரஜுல் ஆனிஃபன், அந்த மனிதர் சொன்னவற்றில் உங்களை வெறுப்படைய செய்ததுதான் எது, ஏன் நீங்க அவ்வளவு வெறுத்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்னு அப்பாஸ் அவங்க பதில் சொல்றாங்க, யா அமீரல் முஃமினீன், முஃமின்களின் ஆட்சியாளரே, இன் குன்து அஸஅது ஃபஇன்னி அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹ், உங்களுக்கு நான் எதுவும் தவறாக நடந்திருந்தால் அல்லாஹ்விடத்தில் நான் மன்னிப்பு தரேன். ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது அவரு விசாரிக்கிறாரு, நீங்க என்ன அவர்கிட்ட வெறுக்கும்படியாக என்ன பார்த்தீங்க அப்படின்னு விசாரிக்கிறாங்க. ஆனால் இப்னு அப்பாஸ் அவங்க சொல்றாங்க, ஆட்சியாளரே உமர் அவர்களே, இன் குன்து அஸஅது ஃபஇன்னி அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹ், உங்களுக்கு நான் எதுவும் தவறாக நடந்திருந்தால், மதிப்பு குறைவாக நடந்திருந்தால் நான் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கிறேன், அல்லாஹ்விடத்தில் நான் திரும்புகிறேன். வ அன்சிலு ஹைஸு அஹ்பப்த, நீங்கள் எங்கு விரும்புகிறீர்களோ அந்த இடத்துல நான் இருந்து கொள். இனிமேல் சபைக்கு வரக்கூடாதுன்னு சொல்றீங்களா, நான் வரமாட்டேன். வேற எங்காவது ஊருக்கு போய் பிரச்சாரம் பண்ணி செய்யணும்னு சொல்றீங்களா, செய்து கொள்கிறேன். ஏன் உங்க மதிப்பை நான் இழந்துடக்கூடாது, உங்களுக்கு நான் தவறாக நடந்து விடக்கூடாது. மூத்த நபித்தோழர் அல்லவா, அந்த கண்ணியம் அவருடைய உள்ளத்தில் இருக்கிறது. வ அன்சிலு ஹைஸு அஹ்பப்த, நீங்கள் சொல்லும் வேலையை நான் செய்வேன், உங்களை பற்றி நான் எந்த விதமான கெட்ட வார்த்தையும் நான் பேசிவிட மாட்டேன், அப்படியான எண்ணம் என்னுடைய உள்ளத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொண்டிருக்கும் போதே உமர் அவர்கள் திருப்பி கேட்குறாங்க, இந்த விஷயத்தை விடுப்பா, அவர் சொன்னதில் என்ன தப்பு அதை சொல்லுங்க அப்படின்ட்டார். இதை அல்ல, நான் இதை பற்றி நான் கேட்கல, அந்த நபர் சொன்னதில் உங்களை வெறுப்படைய செய்த விஷயம் எது அப்படின்ன உடனே இப்னு அப்பாஸ் அவங்க காரணம் சொல்கிறாங்க, இல்லை ஆட்சியாளர் அவர்களை, குர்ஆன் அவங்க வேக வேகமாக கற்றுக்கிறாருன்னு ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க. அப்படி வேக வேகமாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டால் அவங்களுக்குள்ள போட்டி வரும், பொறாமை வரும், குர்ஆனை தப்பும் தவறுமாக தெரிந்து கொள்வார்கள். அது மக்கள் மத்தியில் பல்வேறு விதமான குழப்பங்களைத்தான் உருவாக்கும். அந்த குழப்பம் நல்லதல்ல என்கிற கருத்தில் தான் நான் அதை சொன்னேன். வேக வேகமாக கற்றுக்கொள்வது நல்ல விஷயம் அல்ல, அது பெருமைப்படத்தக்க விஷயம் அல்ல, அது குழப்பத்திற்கு வழிவகுக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்குறோமா இல்லையா, ரமலான் வந்துருச்சுன்னா இரவு தொழுகையில் குர்ஆன் ஓதுறாங்க, அதிக பக்கங்கள் ஓத வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அதிக பக்கம் ஓத வேண்டும் என்று ஆசைப்படுவது நல்லது, ஆனால் அதற்காக இரவு தொழுகையில் குர்ஆனை எப்படி ஓதுகிறார்கள், வேக வேகமாக சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லாம் தோற்று போகிற அளவுக்கு என்ன ஓதுனாங்கன்னே தெரியாது. அல்ஹம்து சூரா மட்டும்தான் நமக்கு தெரியும், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரஹ்மான் ரஹீம் மாலிகி யௌமிddin இப்படின்னு ஓதுவாங்க, அது மட்டும் தான் நம்ம காதுக்கு வழங்கும். அதுக்கப்புறம் ஓதுறதுல என்ன ஓதுறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இன்றைக்கு இரவு தொழுகையில் என்ன ஓத, நம்ம பள்ளிவாசலில் நிறுத்தி நிதானமாக நம்ம ஓதுறோம், அது மக்களுக்கு தெரியும், புரிந்துவிடும். நீங்கள் ஏனைய பள்ளிகளில் சுன்னத்துல் ஜமாத் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்களுடைய பள்ளிகளில் இரவு தொழுகையில் ஓதப்படுகிறது அல்லவா, 20 ரக்காத்து தொழுகிறார்கள். அதில் ஒரு நாளைக்கு 1.25 ஜுஸ், குர்ஆன் 30 பாகம் இருக்கிறது அல்லவா, அதில் 1.25 பாகம் ஓதி விடுவார்கள். அப்போ எவ்வளோ வேகமாக ஓதுவாங்கன்னு பாருங்கள். அவ்வளோ வேகமாக இன்றைக்கு எந்த அத்தியாயத்தினை ஓதினார்கள்,
இன்னைக்கு எந்த வசனத்தை ஓதினார்கள்னு பின்னால் தொழுத மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க, ஒண்ணுமே தெரியாது. குர்ஆன் என்பது எதற்கு? அது அறிவுரையை சொல்வதற்குத்தானே. இமாம் என்ன ஓதுகிறார் என்பதை கவனிக்க வேண்டுமா இல்லையா? அப்ப நிறுத்தி நிதானமா ஓதுனா தானே தெரியும். அப்ப வேக வேகமா அதிகமா ஓத வேண்டும் என்கிற அந்த ஆசை அவர்களை தவறில் கொண்டு போய் நிறுத்துகிறதா? இதைத்தான் இப்னு அப்பாஸ் அவர்கள் வேறு விதமா சொல்றாங்க. குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு ரொம்ப போட்டி போட்டு அவங்க வேக வேகமா கற்றுக்கொள்கிறார்கள் அப்படிங்கிறது நல்லதில்லை. அது குழப்பத்துக்கு வழிவகுக்கும். ஆளாளுக்கு போட்டி போடுவாங்க, ஆளாளுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லுவாங்க. அது மக்கள் மத்தியில் தேவையற்ற குழப்பத்தை உருவாக்கிவிடும், கருத்து வேறுபாடுகளை உருவாக்கிவிடும். அதைத்தான் நான் சொன்னேன் என்று சொல்கின்ற பொழுது உமர் அவர்கள் இப்னு அப்பாஸ் அவருடைய கருத்தை ஆமோதித்தார்கள் என்கிற செய்தியை, நீங்க சொல்றது சரிதான், கரெக்ட் அப்படின்னு சொன்னாங்கிற செய்தியை முசன்னஃப் அப்துல் ரஸாக்ல 20368வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கணும். அப்ப இது எதை நமக்கு காட்டுகிறது என்று சொன்னால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆன் சம்பந்தமான ஒரு ஞானத்தை பெற்ற ஒரு நபித்தோழராகவும், உமர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் உமர் அவர்களோடு ஒரு மிகப்பெரிய நெருக்கத்தை கொண்டவராகும், அவருடைய ஆட்சியில ஆலோசனை சொல்லக்கூடிய நபர்களில் ஒருவராகவும் இடம் பிடித்திருக்கிறார். உமர் அவருடைய ஆட்சி தொடர்பான பல்வேறு நிகழ்வுகளில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பங்காற்றுகிறார்கள், இடம் பிடித்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி குர்ஆன்ல ஒரு நுணுக்கமான விஷயங்கள்லாம் கூட அவர் தெரிந்து வைத்திருக்கிற ஒரு நபராக இருக்கிறார். புகாரில 2684வது இலக்கத்தில் பதிவு செய்யப்படுகிறது. சயீத் இப்னு ஜுபைர் அவர் ஒரு தாபி, சஹாபாக்கள் காலத்தில் வாழ்ந்த ஒரு நபர். ரசூலுல்லாஹ் காலத்தில் வாழ்ந்தவர் கிடையாது, சஹாபாக்கள் காலத்தில் வாழ்ந்த நபர்களை தாபிஇ என்று நம்ம சொல்லுவோம். அவங்க காலத்திலே இப்னு அப்பாஸ் அவர்களுடைய மார்க்க கல்வி என்பது பிரசித்தி பெற்றது. அவங்களுக்குள்ள ஒரு மார்க்க ரீதியாக கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது. ஏதாவது ஒரு வசனத்திற்கோ ஒரு ஹதீஸுக்கோ விளக்கம் தேவை என்று சொன்னால் நம்ம இப்னு அப்பாஸ்கிட்ட கேட்போம், அவருக்கு இது சம்பந்தமாக ஏதாவது தெரியும், கண்டிப்பாக இது சம்பந்தமாக அவர் ஒரு செய்தியை சொல்வார் என்கிற அளவுக்கு அவங்க காலத்திலேயே அறியப்பட்ட நபித்தோழர்கள் காலத்திலேயும் அவர் ஒரு கல்வி கடல் என்று அறியப்பட்டவர். தாபீன்கள் காலத்திலேயும் இப்னு அப்பாஸ் அவர்கள் ஒரு பெரும் கல்வி கடல் என்று அறியப்பட்டவர். இப்படியான செய்திகள் எல்லாம் சொன்னதுனால தான் உமர் அவர்கள் தமக்கு அருகாமையில் வைத்திருக்க மார்க்க ஞானம் இருக்கிறது, வயசு குறைவாக இருந்தாலும் ஒரு இளைஞராக இருந்தாலும் மார்க்க ஞானம் இருக்கிறது, விசேஷ ஞானம் இவ்விடத்தில் இருக்கிறது. விசேஷ ஞானம்னா என்ன? குர்ஆன் சம்பந்தமான கல்வி ஞானம் இவ்விடத்தில் இருக்கிறது அப்படின்னு. அவருடைய தந்தை கூட ஒரு நேரத்தில், யாருடைய தந்தை? இப்னு அப்பாஸ் அவருடைய தந்தை அப்பாஸ் அவர்கள், அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப். அவங்க ஒரு முறை தன்னுடைய மகன் இப்னு அப்பாஸ் அவர்களை அழைத்து ஒரு அறிவுரை சொல்றாங்க. இது ஒரு வரலாற்று செய்தியாக தபுரானி என்கிற நூலில் பதிவு செய்யப்படுகிறது. தபுரானியில் 7128 ஒரு வரலாற்று செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் இப்னு அப்பாஸ் அவங்களை அழைக்கிறாங்க, தன்னுடைய மகனை அழைக்கிறாங்க. ஐ புனைய, அருமை மகனே, இன்ன அமீருல் முஃமினீன் மோமின்களின் ஆட்சியாளராக இருக்கக்கூடிய உமர் அவர்கள் யதுஊக வ யுக்ரிபுக வ யஸ்தஷீருக மஅ அஸ்ஹாபி ரசூலில்லாஹ், தன்னுடைய சபைக்கு உம்மை அழைக்கின்றார், உம்மை தமக்கு நெருக்கமாக வைத்திருக்கிறார், மூத்த நபித்தோழர்களிடத்தில் ஆலோசனை செய்வதை போன்று உம்மிடத்திலும் ஆலோசனை செய்கிறார். உமர் அவர்கள்ட்ட இப்னு அப்பாஸ் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்து நினைவுபடுத்துகிறார். அருமை மகனே, உனக்கு உமர் கொடுத்திருக்கிற இடம் பெரிய இடம், பெரிய பெரிய மூத்த நபித்தோழர்கிட்ட அவர் எப்படி ஆலோசனை கேட்பாரோ அதுபோல் உங்களிடத்தில் கேட்கிறார். பெரிய நபித்தோழர்களுக்கு கொடுத்திருக்கிற சபையில் உங்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறார், உங்களை பல்வேறு சிறப்பு அமர்வுகளுக்கு அழைக்கின்றார். ஆகவே ஃபஹ்ஃபல் அன்னி ஸலாஸ ஹிசால், எப்போதும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் 3 விஷயத்தை நீங்கள் கடைபிடிக்கணும். இது மாதிரி கட்டத்தில் உங்களிடத்துல பண்புகளில் பெரிய அளவுக்கு மாற்றம் இருக்கணும். 3 பண்புகளை நீங்கள் எப்போதும் கடைபிடிக்க வேண்டும். நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொண்டு எந்த நேரத்திலையும் பொய் பேசி விடாதீர்கள். ஆட்சி பொறுப்புல இருக்கிறீங்க, ஆட்சியாளர்களோடு நெருக்கமாக இருக்கிறீங்க, பொய் உங்களிடத்தில் வரக்கூடாது, பொய் பேசிடாதீங்க. வலா துஃப்ஷியன்ன லஹு சிர்ரன், ஆட்சி ரீதியாக உங்களுக்கு ஏதேனும் ரகசியம் சொல்லப்படுமையானால் அந்த ரகசியத்தை எப்போதும் வெளிப்படுத்தி விடாதீர்கள். தந்தையாக இருந்தாலும் சரி, ஏன்டேன்னு சொல்லிடாதீங்க, ரகசியத்தை நீங்கள் வெளிப்படுத்தி விடாதீர்கள். வலா தக்தாபன்ன இந்தஹு அஹதன், அவர் முன்னிலையில் யாரை பற்றியும் புறம் பேசி விடாதீர்கள். ஆட்சி அங்கே போய் உமர் அவர்கள்ட்ட போய் நின்று கொண்டு இவரை தெரியுமா, அவரை தெரியுமா, அவர் பார்த்த வேலை தெரியுமா, இவர் பார்த்த வேலை தெரியுமாலாம் பேசி இந்த புறம் பேசுறதுலாம் இருக்கக்கூடாது. ரகசியத்தை வெளிப்படுத்தி விடக்கூடாது. 3 முத்தான அறிவுரைகளை சொல்கிறார். எந்த நேரத்திலையும் பொய் வந்து விடக்கூடாது, ஆட்சி ரீதியாக உங்களுக்கு சொல்லப்படுகிற அமானிதங்களை நீங்கள் பேண வேண்டும், ரகசியத்தை நீங்கள் வெளிப்படுத்தி விடக்கூடாது, அது ஆட்சியாளர்களுக்கு மத்தியில் புறம் பேசி விடக்கூடாது, தேவையில்லாமல் அந்த சபைகளில் அடுத்த நபர்களை பற்றி நீங்கள் பேசி கொண்டிருக்காதீர்கள். ஏன்னா இளைஞருங்கிறதுனால வயசு கம்மியில் அனுபவம் குறைந்து விடக்கூடாது என்பதற்காக அவருடைய தந்தை அவரை பக்குவப்படுத்துகிறார். சபைக்கு ஏற்றவார் நீங்கள் சபைக்கு ஏற்றவார்னா அது பெரிய ஒரு சபை, ஒரு முக்கியமான ஒரு சபை, அந்த சபையினுடைய கண்ணிய குறைவாக நீங்கள் ஒருபோதும் நடந்துவிடக்கூடாது என்கிற அறிவுரையை சொல்கிறார். அப்படி அறிவுரையை சொல்லும் பொழுது
இப்னு அப்பாஸ் அவங்க தான் என்னுடைய தந்தை என்னை அழைத்து இந்த அறிவுரை சொன்னார்னு தன்னுடைய தோழர் ஒருத்தட்ட சொல்கிறார். அப்போ தோழர் சொல்கிறாரு, குல்லு வாஹிதத்தின் ஹைரும் மின் அல்ஃப். இப்னு அப்பாஸ் அவர்கள் உங்களுடைய தந்தை சொன்ன இந்த அறிவுரையெல்லாம் ஒன்னொன்னும் 1000 ரூபாயை விட பெருமானம் உள்ளதாயிற்றே, 1000 திருகத்தை விட இது ரொம்ப மேலானது. ஒரு தகப்பனார் தன் பிள்ளைக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதை விட இது பெருசாச்சே அப்படிங்கிறார். அதுக்கு இப்னு அப்பாஸ் அவங்க மறுத்து, என்ன 1000ங்கிற 10,000 10,000 விட குல்லு வாஹிதத்தின் ஹைரும் மின் அஷரத்தி ஆலாஃப். என்னுடைய தந்தை எனக்கு அந்த நேரத்தில் சொன்ன அறிவுரைகள் ஒவ்வொன்றும் எந்த ஒரு தந்தையும் தன் மகனுக்கு பிள்ளைக்கு 10,000 ரூபாய் கொடுப்பதை விடவும் பெருமானம் உள்ளது, மதிப்பு மிக்கது. காசு பணம் என்ன, காசு பணம் என்னுடைய தந்தை சொன்ன இந்த அறிவுரைக்கு ஈடாகுமா? எவ்வளோ முக்கியமான அறிவுரை அப்படிங்கிறார். பொதுவாக இன்றைக்குள்ள காலகட்டத்தில் பிள்ளைகளுக்கு பிடிக்காதது எது? அறிவுரை தான். தகப்பன்மார்கள் பிள்ளையை கூப்பிட்டு இப்படி இருந்துக்க, அப்படி அப்படி செய்யாது, இதை செய்யாதுன்னு அறிவுரை சொல்றதான் பிடிக்காது. எது அவங்க விரும்புவாங்க? எந்த பிள்ளைகளாவது தன்னுடைய தகப்பன் மரணித்ததற்கு பிறகு எங்கள் பாப்பா எனக்கு எவ்வளவு அறிவுரை சொன்னாங்கப்பா, அந்த அறிவுரையெல்லாம் நம்ம விட முடியுமா, எவ்வளோ மதிப்பு மிக்கது அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? எண்ணத்தை விட்டு போனார், அந்த அந்த சின்ன வீட்டை விட்டு போனார், அந்த வீட்டில் பார்த்தா பிரித்தோம்னா எனக்கு 10,000 கூட தேரலை, என்ன நமக்குன்னு என்ன சேர்த்து வச்சார், சொத்து சேர்த்து வச்சார், எனக்குன்னு என்ன பங்கு தந்தார், இப்படி குறைப்பட்டு கொள்வார்கள். தந்தையிடமிருந்து பெற்றோரிடமிருந்து அவர்கள் சொத்துக்கள் தான் வர வேண்டும் என்று பிள்ளைகள் எதிர்பார்க்கிறார்களே ஒழிய, அதைத்தான் மிக மேலான சொத்தாக கருதுகிறார்களே ஒழிய, தந்தைமார்கள் பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய அறிவுரையை முக்கிய சொத்தாக பார்க்கறது இல்லை. அறிவுரை ரொம்ப முக்கியமானதில்லை, அதுதானே பண்படுத்துது. அதைத்தானே சொல்றாரு, ரகசியத்தைலாம் வெளிப்படுத்திடக்கூடாது. ஆட்சியாளர்கள் அவங்க உங்களுக்கு சொல்லக்கூடிய ரகசியத்தை தந்தையாக என்னிடத்தில் கூட நீங்கள் சொல்லக்கூடாது, யார்ட்டையும் சொல்லக்கூடாதுங்கிறாங்க. இப்படி யாராவது இருப்போமா? ரகசியம்னு சொன்னாலே நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லுங்க, அவருக்கு மண்டையில் என்ன அன்னைக்கு நைட்டு தூக்கமே வராது. இன்னைக்கு ஒரு ரகசியம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டோம் நீங்களே, ஆஹா ரகசியம் சொல்லிட்டாங்களே, இப்போ 10 பேர்ட்ட சொல்லி ஆகணுமே, யார்ட்டையாவது சொன்னா தானே நிம்மதியாக இருக்கும். ரகசியம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் 4 பேர்ட்ட போய் சொல்லுவார். சாதாரணமாக சொல்லிட்டா கூட சொல்லவே மாட்டார், கண்டுக்கவே மாட்டார், காது கொடுத்து கூட கேட்க மாட்டார். ஒரு ரகசியம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் தான் அது உள்வாங்கி 10 பேர்ட்ட போய் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி யாராவது ஒரு நபர்கிட்ட போய் ஒரு விஷயத்தை பற்றி கேட்பாங்க, இல்லைங்க அது ரகசியம்னு சொன்னோம்னா அதோடு விடுறது கிடையாது, விட்டுறணும். அதான் இஸ்லாமிய பண்பு. ரகசியம்னு ஒரு விஷயம் குறித்து சொல்லப்பட்டு விட்டால் அதோடு விட்டு விட வேண்டும், அவரை போய் தொந்தரவு பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் தான் பாய் என்ன செய்வார், நேராக இஃப்தார் முடிச்சுட்டு டீ கடை கொண்டு போவார். அண்ணங்க நான்லாம் எப்பேற்பட்ட ஆள், நம்ம 2 பேருக்குள்ள பழக்கம் கொஞ்சம் நெஞ்ச பழக்கமா, பஸ் ஸ்டாண்டு கதைக்கு போயிடுவார். நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நம்ம 2 பேரும் சேர்ந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம், ஞாபகம் இருக்குதா? அங்கேயே சென்றமே ஞாபகம் இருக்கிறதா? நம்ம 2 பேரும் சென்னைக்கு எப்போ வந்தோம், 80ல் வந்தோம், 70ல் வந்தோம்னு ஆரம்பிச்சு எதுக்கு இவ்வளோ பெரிய பீடிகை? அந்த ரகசியத்தை நம்மகிட்ட மட்டும் சொல்லுங்கன்றுவார். ரகசியம்னு சொல்லப்பட்டால் சொல்லுங்கள்னு கேட்பாங்க, அதான் இயல்பு. ஆனால் இப்னு அப்பாஸுடைய தகப்பனார் தந்தை அறிவுரை சொல்கிறார், ரகசியத்தை யார்ட்டையும் சொல்லாதீங்க, என் உள்பட யாருக்கும் நீங்கள் சொல்லக்கூடாது, இந்த பண்புகளெல்லாம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று தந்தை தான் பிள்ளைக்கு அறிவுரை சொல்கிறார். அதையும் அந்த அறிவுரையை ஒரு பெருமானம் உள்ளதாக 10,000 ரூபாய் எனக்கு தந்தா கூட அது அற்பமானது, அதை விட என்னுடைய தந்தை அந்த காலகட்டத்தில் எனக்கு சொன்ன அறிவுரை மேலானது அப்படின்னு நினைக்கிறார். அப்போ அறிவுரைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு நபராக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை பார்க்கணும். இப்னு அப்பாஸ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு என்று வரும் பொழுது, அவங்க வாழ்க்கை வரலாற்றில் மிக முக்கியமாக நடந்த ஒரு நிகழ்வு, ஒரு வழிகட்ட குழுவினரோடு அவர் விவாதமே பண்ணியிருக்கிறார், தர்க்கம் பண்ணியிருக்கிறார். அது ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு, இப்னு அப்பாஸ் அவருடைய வாழ்க்கையில் பதிவாகி இருக்கிற மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. இது எப்போது நடைபெறுகிறது? அலி அவர்களினுடைய ஆட்சி காலத்தில் நடைபெறுகிறது. அபூபக்கர் உமர் அவர்கள் முடிந்து அலி அவர்களுடைய ஹிலாஃபத் ஆட்சி காலம் ஏற்படுகிறது அல்லவா? அலி அவர்களுடைய ஆட்சி காலம் என்று எடுத்துக்கொண்டால் ஹிஜ்ரி 35லிருந்து 40, 5 வருஷ காலம். ஹிஜ்ரி 35ல் அலி அவர்களுடைய ஆட்சி காலம் ஏற்படுகிறது உஸ்மானுக்கு பிறகு. அந்த 35லிருந்து 40 வரையிலையும் அலி அவர்களுடைய ஆட்சி காலம் தான். அந்த காலகட்டத்தில் அலி அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு குரூப்பு ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்படாமல் கிளர்ச்சி செய்து கொண்டிருந்தார்கள். உஸ்மான் அவர்களுடைய கொலை, அதைத் தொடர்ந்து முஆவியா அவர்களோடு நடைபெற்ற அலி அவர்களுக்கும் முஆவியா அவர்களுக்கும் நடைபெற்ற யுத்தம், அந்த யுத்த காலகட்டத்தின் போது நடைபெற்ற சில நிகழ்வுகள், இவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு அவங்க சில குழப்பங்களை செய்து கொண்டிருந்தாங்க. அவங்களுடைய நோக்கம் நல்ல நோக்கமாக இல்லை, குழப்பங்களை செய்து கொண்டிருந்தார்கள். அதனால் அவங்க அனைவருமே ஹரூரியா என்கிற பகுதியில் போய் தனித்து வாழ்ந்து கொண்டிருந்த அந்த குழப்பம் செய்யக்கூடிய நபர்கள் தனித்து செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். ஆட்சியாளர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்வது அவங்களுடைய நோக்கம், மக்களுக்கு மத்தியில் குழப்பத்தை உண்டு பண்ணுவது, ஆட்சிக்கு கட்டுப்படக்கூடாது, நாம் புரட்சி செய்யணும் அப்படின்னு அழைப்பது. அப்படி அழைப்பதற்கு குர்ஆன் வசனங்களை ஆதாரமாக காட்டுறது, இப்படியான வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த குரூப்பை தனித்து போய் சந்தித்தார்.
சந்திச்சு அவர்களோடு மார்க்க ரீதியான ஒரு விவாதத்தினை செய்தார். மார்க்க ரீதியான விவாதம்னா கருத்து பரிமாற்றம், ஒரு அறிவார்ந்த முறையில் கருத்து பரிமாற்றத்தினை செய்தார், ஆட்சியாளரின் அனுமதி பெற்று. இது குறித்த செய்தி நசாயில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 85-75 8575வது செய்தியாக அறிவிப்பாளர் தொடர், சரியான அறிவிப்பாளர் தொடரை கொண்ட ஒரு செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆட்சியாளர் அலி அவர்கள்ட்ட இப்னு அப்பாஸ் அவங்க அனுமதி கேட்குறாங்க. நான் அந்த குரூப்பை போய் நான் பார்க்க போகிறேன். அவங்க ஹவாரிஜிகள் என்று வரலாற்றில் அழைக்கப்படுறாங்க. அந்த குரூப்பை போய் நான் பார்க்க போகிறேன், அவங்கள நான் சந்தித்து அவர்களுக்கு சில விளக்கங்களை அளிக்கப் போகிறேன், எனக்கு நீங்கள் அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அலி அவர்கள் சொல்கிறாங்க, அலி அவர்களுக்கும் இப்னு அப்பாஸ் அவர்களுக்கும் பெரிய ஒரு நெருக்கம், நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அலி அவங்க சொல்கிறாங்க, அந்த குரூப்பெல்லாம் வேண்டாங்க, ஏதாவது பண்ணிவிடுவாங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படும், ஏன்னா ஆட்சியாளர்கள் கட்டுப்படக்கூடாதுங்கிறாங்க. ஆட்சியாளர்கள் கட்டுப்படக்கூடாதுன்னு சொல்கிறவன் எந்த சட்டத்தை மதிப்பான், எந்த சட்டத்தை அவன் பேணுவான்? அப்போ அவர்கள் எதுவும் செய்து விடுவார்களோ என்று எனக்கு அச்சமாக இருக்கிறது. இன்னி அகாஃபுகும் அழைக்க, அவர்கள் மூலம் உங்களுக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டு விடும், போக வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஏற்படாது, நான் போகிறேன், போய் சில விஷயங்களை புரிய வைக்க போகிறேன் அப்படின்னு அனுமதி பெற்று செல்கிறார். செல்லும் பொழுது ஒரு மதிய நேரம் அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் இவர் உள்ளே போகிறார். இப்னு அப்பாஸினுடைய கல்வி ஞானம் ரொம்ப நன்கு அறிந்ததுங்கிற காரணத்தினால அவர்கள் மீது, இப்னு அப்பாஸ் அவர்கள் மீது ஒரு பெரிய மதிப்புலாம் அவங்களுக்கு இருந்துச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்ப உறவினர்களில் ஒருவராக இருக்கிறாரு, மார்க்க ஞானம் அவடத்தில் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு மதிப்பும் பல நபர்களுக்கும் இருந்தது. இப்னு அப்பாஸ் அவங்கள பார்த்த உடனே அவர்களும் என்ன செய்கிறாங்க, மர்ஹபம் பிக்க இப்னு அப்பாஸ், வாங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. நீங்களா வர்றீங்க, சந்தோஷம், வாங்க, என்ன விஷயம், எதுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அத்தைத்துக்கும் மின் இந்தியா அஸ்ஹாபி ரசூலில்லாஹ், நபியின் தோழர்கள் புறத்திலிருந்து நான் வருகிறேன். அதுவும் யாரிடமிருந்து? அன்சாரிகளின் சார்பாக, முஹாஜிர்களின் சார்பாக, ரசூலுல்லாஹ்வுடைய உறவுக்காரர் மற்றும் ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன் அலியின் தரப்பிலிருந்து நான் வருகிறேன் அப்படின்னு யாரிடத்திலிருந்து வருகிறேன் என்பதை சொல்கிறார். சஹாபாக்கள் சார்பாக நான் வர்றேன், என்ன பிரச்சனை உங்களுக்கு, அவங்க விஷயத்தில் நீங்கள் என்ன குறை கண்டியே இப்படி எல்லாரும் ஒதுங்கி இருக்கிறீங்க, தனிப்பகுதியில் அல்லவா ஒதுங்கி இருக்கிறார்கள். அப்போ கேட்குறாங்க, ஹாத்து மா நகம்தும் அலா அஸ்ஹாபி ரசூலில்லாஹ், நபியின் தோழர்கள் விஷயத்தில் நீங்கள் குறை காணக்கூடிய விஷயம்தான் என்ன, என்ன விஷயத்தை குறை காண்றீங்க சொல்லுங்க அப்படின்ன உடனே அவங்க சொல்கிறாங்க, அதுவா முக்கியமாக 3 விஷயம் இருக்குது எங்களுக்கு இப்போதைக்கு பிரச்சனை, என்ன சலாசுன், 3 விஷயத்தினே நாங்கள் குறை கண்டு ஒதுங்கி இருக்கிறோம். அப்படியா, என்ன விஷயம் சொல்லுங்க. அப்போ அவர்களில் ஒருவர் சொல்ல ஆரம்பிக்கிறார், இஹ்தாஹுன்ன, முதல் விஷயம், இவர்கள் திருக்குரானில் உள்ள வசனத்திற்கு மாற்றமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். யார்? சஹாபாக்கள் அலி அவர்களையும் அவர்களோடு இருக்கக்கூடிய ஏனைய நபித்தோழர்களையும் குறை கண்டு சொல்கிறார்கள். இனில் ஹுக்குமு இல்லால் இல்லா, ஆட்சி அதிகாரம் அல்லாவிற்குத்தான். இது குரான் வசனம் நமக்கு சொல்கிறது. இது யார்? அந்த வழிகட்ட குரூப்பினுடைய வாதம். ஆட்சி அதிகாரம் அல்லாவுக்குத்தான் என்று அல்லாஹ் குரானில் சொல்றார். ஆனால் இவர்கள் மனிதர்களுக்கு முடிவு செய்யக்கூடிய அதிகாரத்தினை வழங்குகிறார்கள். அலி அவர்களை சுட்டி காட்டி சொல்றாங்க, அலி அவர்கள் ஒப்பந்தத்திற்குண்டான ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கு நபித்தோழர்களை ஏற்படுத்தி கொண்டு, முஆவியா தரப்பிலையும் அலி அவர்கள் தரப்பிலையும் சில நபர்களை, சில மனிதர்களை ஏற்படுத்தி கொண்டு ஒரு சமாதான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. அப்போ அந்த சமாதான ஒப்பந்தத்துக்கு எப்படி மனிதர்கள் கையில் எப்படி அதிகாரம் போகலாம், மனிதர்கள் எப்படி முடிவு செய்யலாம், ஆட்சி அதிகாரம்லாம் அல்லாஹ்வுக்குள்ள, இவர்கள் அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொள்கிறார்கள், இது சரியில்லை, நாங்கள் இது குறை காணக்கூடிய முதல் விஷயம் அப்படிங்கிறாங்க. சரி, அடுத்து என்ன? அம்ம சானியத்து, இரண்டாவது நாங்கள் குறை காணக்கூடிய விஷயம், ஃபைனஹு காத்தலக், அலி அவர்கள் யுத்தம் செய்தார் முஆவியா அவர்களோடும். அதே போல முஆவியா அவர்களோடு செய்த யுத்தம் சிஃபின் யுத்தம் என்று சொல்லப்படுகிறது வரலாற்றில். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு ஒரு யுத்தம் நடைபெற்றது, ஒட்டகப்போர், ஜமல் யுத்தம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இவங்களோடையெல்லாம் யுத்தம் செய்தார்கள் அல்லவா. ஃபைனஹு காத்தல வலம் எஸ்பி, யுத்தம் செய்து யாரையுமே சிறைப்பிடிக்கவில்லை. வலம் யகுனம், அவர்களுடைய பொருட்களை கனிமத்து பொருளாக, போரில் கிடைத்த வெற்றி பொருட்களாக இவர்கள் கைப்பற்றவில்லை, அவருடைய பொருட்களை கைப்பற்றவில்லை, அவங்களை சிறைப்பிடிக்கவும் இல்லை. யாரோடு யுத்தம் செய்தார்களோ அவர்களை சிறைப்பிடிக்கவும் இல்லை, அவர்களுடைய பொருளையும் எடுத்துக்கொள்ளவில்லையே. அப்போ இன்கானு குஃபாரன் லக்கது ஹல்ல சிபாகும், அவர்கள் இறை மறுப்பாளர்கள் என்று இருக்குமே ஆனால் அவர்களை சிறைப்படுத்துவது தகும். வலையின்கானு முஃமினீன், அவர்கள் மூமின்களாக இருப்பார்களே ஆனால் மா ஹல்ல சிபாகும், அவர்களை சிறைப்படுத்துவது தகாது. ஒலா கித்தாலும், சிறைப்படுத்துவது மட்டுமல்ல யுத்தம் செய்வதே கூடாதுல்ல. அவங்க நீங்கள் மூமின்கள் அல்லங்கிற கோணத்தில் யுத்தம் செய்திருப்பீர்களே ஆனால் சிறைப்பிடித்திருக்க வேண்டும். சிறைப்பிடிக்கவில்லை என்றால் அவர்களோட யுத்தமே செய்திருக்கக்கூடாது. மூமின்கள் அல்ல, மூமின்கள் அவங்களாம் இறை மறுப்பாளர்கள் அல்ல, அவங்களாம் மூமின்கள் என்கிற எண்ணத்தில் நீங்கள் இருந்திருப்பீர்களே ஆனால் அவர்களோடு யுத்தமே செய்திருக்கக்கூடாது. யுத்தமும் செய்கிறீங்க ஆனால் அவர்களை சிறைப்பிடிக்க மாட்டேங்கிறீங்க, இது ஒரு முரண்பாடாக இருக்கேன், இது எங்களுடைய இரண்டாவது குற்றச்சாட்டு. அப்போ இப்னு அப்பாஸ் அவங்க சொல்கிறாங்க, ஹாதிஹி சிம்தானி, இது 2 விஷயம். ஃபமஸ் சாலிசா, மொத்தம் 3ன்னு சொன்னீங்க, 3வது விஷயம் அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு. 3வது விஷயம் என்னவென்றால், அலி அவர்களுக்கும் முஆவியா அவர்களுக்கும் யுத்தம் ஏற்பட்ட பொழுது
அதுக்குரிய ஒரு சமாதான ஒப்பந்தம் செய்யப்பட்டதல்லவா, அந்த ஒப்பந்தத்தில் அமீருல் முஃமினீன் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டது. மூமின்களின் ஆட்சியாளர் அலியின் தரப்பிலிருந்து செய்யப்படுகிற ஒப்பந்தம் என்று எழுதப்பட்டது. மூமின்களின் ஆட்சியாளர் என்கிற வார்த்தையை அலிக்குமார் அந்த நேரத்தில் சொல்லப்பட்ட பொழுது அதை அளித்தார். அதெல்லாம் இந்த செய்தியிலே வருகிறது. அது அளிக்கணும்னு ஒரு கோரிக்கை வருகிறது. அலி அவர்கள் அந்த கோரிக்கை ஏற்றுக்கொண்டு மூமின்களின் ஆட்சியாளர்ங்கிற வார்த்தையை அளிச்சிட்டார். வெறும் அலி அவர்கள் செய்து கொள்ளும் ஒப்பந்தம் என்று மாத்திரம் வருகிறது. அப்போ அதை முன்னிட்டு இந்த குரூப் கேட்குறாங்க, இப்படியாக அந்த வார்த்தையை அளிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை வந்த போது அலி அவர்கள் அதை உடனே ஏற்றுக்கிட்டார். இப்போ அழிச்சிட்டாரு. அப்போ அழிச்சிட்டாருன்னு சொன்னால் அவர் ஃபஹு அமீருல் காஃபிரின், மூமின்களின் ஆட்சியாளர் இல்லையா? அப்போ இறை மறுப்பாளர்களின் ஆட்சியாளரா? இதுதான் எங்களுக்குள்ள குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வேறு எதுவும் இருக்கா அப்படின்னு யார் இப்னு அப்பாஸ் கேட்குறாங்க. வேறு எதுவும் இருக்கா? இன்றைக்கெலாம் நம்ம கிட்ட இப்படி மார்க் ரீதியாக ஒரு 3 கேள்வி கேட்டான்னு வைங்க, வேறு எதுவும் கேள்வி இருக்கான்னு கேட்போம். இந்த கேள்வியே பெருசாக இருக்குப்பா, இதுக்கே நான் ஒரு 10 நாள் பார்க்கணும், வரலாற்று செய்திகளெல்லாம் புரட்டணும், பல பேர்கிட்ட கேட்கணும். நீ கேட்ட கேள்வி சாதாரண கேள்வி இல்லை, பெரும் அறிஞர்கள் சொல்லக்கூடிய கேள்வி. அது ஹதீஸ் கலையெல்லாம் கரைச்சி குடிச்சா தான் சொல்ல முடியும். நீ போயிட்டு இது ஒரு 2 மாதம் கழிச்சு வான்ட்டுவார். 2 மாதம் கழிச்சு வா, அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிக்கலாம் அப்படி நாம் சொல்லுவோம். நம்முடைய ஞானம், மார்க்க ஞானம் அப்படிப்பட்டதாக இருக்கும். ஆனால் இப்னு அப்பாஸுடைய மார்க்க ஞானம் விசாலமானது. இது சம்பந்தமாக எல்லா செய்திகளையும் அவர் அறிந்து வைத்திருந்த காரணத்தினால வேறு எதுவும் இருக்கா? இல்லை, வேறு எதுவும் இல்லை. ஹஸ்புனா ஹதா, இதுக்கு பதில் சொல்லுங்கள் போதும், இதுதான் எங்களுக்கு பிரதானம், இது சொல்லுங்கள். அப்போ இப்னு அப்பாஸ் அவங்க பீடிகை போடுறாங்க. சரி, இப்போ நீங்கள் சொன்ன இந்த குற்றச்சாட்டுக்கு நான் குர்ஆனிலிருந்து பதில் சொன்னால் நீங்கள் அதனை ஏற்றுக்கொள்வீர்களா? நபியின் நடைமுறையிலிருந்து பதில் சொன்னால் நீங்கள் திருந்து விடுவீர்களா? என்னுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு என் கருத்தின் பக்கம் நீங்கள் வந்து விடுவீர்களா? உங்கள் பழைய பிடிவாதத்தை விட்டு விடுவீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. விட்டுருவோம், குர்ஆன்லேருந்து சொன்னீங்கன்னா ஓகே தான். ஏன்னா எந்த வழிகட்ட குரூப்பும் மக்களை வழிகட்ட கொள்கை நோக்கி அழைக்கும் பொழுது குர்ஆனைத்தான் அவர்கள் ஆதாரமாக காட்டுவாங்க. சமாதி வழிபாட்டாளர்கள் சமாதியை வழிபட வேண்டும், தர்காவை வழிபட வேண்டும் என்பதற்கு எதை ஆதாரமாக காட்டுறாங்க? குர்ஆன் சொல்லுது, ரசூல்லா சொன்னாங்க அப்படின்னு ஆதாரம் காட்டுறாங்க. நம்ம ரசூல்லா தடுத்திருக்கிறாங்கன்னு ஹதீஸுகளை ஆதாரம் காட்டினா கூட அதுக்கு மாற்று வியாக்கியானம் கொடுப்பாங்க. அப்போ எந்த ஒரு வழிகட்ட குரூப்பும் அப்படியான ஒரு சிந்தனை ஓட்டத்தில் தான் இருப்பார்கள். அவங்களும் அப்படி தான் சொல்கிறாங்க. குர்ஆன்லேருந்து சொன்னீங்கன்னா ஓகே தான், ரசூல்லாவுடைய நடைமுறையிலேருந்து பதில் சொன்னீங்கன்னா எங்கள் கருத்தை நாங்கள் மாற்றிக்குவோம் அப்படிங்கிறாங்க. இப்னு அப்பாஸ் அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சரி, உங்களுடைய முதல் விஷயத்தை எடுத்துக்கொள்வோம். மனிதர்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை, அல்லாஹ்வுக்கு தான் அதிகாரம். ஆனால் அலி அவர்கள் இன்னும் ஏனைய நபித்தோழர்கள் போர் நிறுத்தத்திற்கு மனிதர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் குர்ஆன் வசனத்தை படிச்சிருக்கிறீங்களா? அல்லாஹ் அதில் சொல்கிறான், ஒரு வசனத்தை ஓதி காட்டுறா, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டோரே, லா தக்துலு ஸைத, நீங்கள் வஅன்தும் ஹுரும், இஹ்ராம் அணிந்த நிலையில் வேட்டை பிராணிகளை நீங்கள் வேட்டையாடக்கூடாது. இஹ்ராம் அணிந்த நிலையில் வேட்டையாடுறது தடை. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்டோரே, லா தக்துலு ஸைத வஅன்தும் ஹுரும், இஹ்ராம் அணிந்திருக்கிற நிலையில் வேட்டை பிராணிகளை நீங்கள் கொன்று விடாதீர்கள், வேட்டையாடி விடாதீர்கள். ஒமன் கத்தலஹு மின்கும், மீறி உங்களில் யாரும் வேட்டை பிராணியை வேட்டையாடி விட்டால், முத்தஅம்மிதன், வேண்டுமென்றே நீங்கள் கொலை செய்து விட்டால், அந்த பிராணியை வேட்டையாடி விட்டால், ஃபஜஸாஉ மிஸ்லு மா கத்தல மினன் நஅமி, அதுக்குண்டான பரிகாரம் என்னவென்றால் கால்நடையில் எவற்றை அவர் வேட்டையாடினாரோ அது போன்ற ஒரு பிராணியை அவர் பலி கொடுக்க வேண்டும். அதான் பரிகாரம். எந்த பிராணியை வேட்டையாடினாரோ அது அப்படியே பலி கொடுக்கணும். இப்போ ஒரு ஒட்டகத்தை வேட்டையாடி விட்டார் என்று சொன்னால் எந்த சைஸில் ஒட்டகத்தை வேட்டையாடினாரோ அதே சைஸில் ஒரு ஒட்டகத்தை அவர் பலி கொடுக்கணும். அதன் இறைச்சி ஏழைகளுக்கு விநியோகம் செய்யணும். ஒரு ஆட்டை அவர் பலி கொடுத்து விட்டால், வேட்டையாடி விட்டால், ஒரு மாட்டை வேட்டையாடி விட்டாலும், எஹ்ராமில் எந்த பிராணியை அவர் வேட்டையாடினாலும் சரி, ஒரு முயலை வேட்டையாடினால் கூட எந்த சைஸில் முயலை வேட்டையாடினாரோ அதே சைஸில் உள்ள ஒரு பிராணியை பலி கொடுக்கணும். இப்படியாக மார்க்கத்தில் சட்டம் சொல்லப்படுகிறது. அப்போ குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், ஃபஜஸாஉ மிஸ்லு மா கத்தல மினன் நஅமி, இதற்குண்டான பரிகாரமாவது அவர் கால்நடையில் எவற்றை வேட்டையாடினாரோ அது போன்ற பிராணியை அவர் பலி கொடுப்பதாகும். யஹ்குமு பிஹி தவா அத்லின் மின்கும், அது போன்றதா இல்லையாங்கிறத இப்போ யார் முடிவு செய்கிறது? அல்லாஹ் நிபந்தனை இடும் பொழுது அதை போன்றதை கொடுக்கணும்ட்டான். எந்த பிராணியை வேட்டையாடினாரோ அது போன்றதை பலி கொடுக்க வேண்டும். இப்போ அது போன்றதா இல்லையாங்கிறத யார் முடிவு செய்யணும்? முடிவு செய்கிற அதிகாரத்தை அல்லாஹ் மனிதர்களுக்கு கொடுக்குறான். குர்ஆன்ல இடம்பெறுகிறது, யஹ்குமு பிஹி, இதனை தீர்ப்பளிப்பார், தவா அத்லின் மின்கும், உங்களில் உள்ள நீதவான்கள் அதனை தீர்ப்பளிக்க வேண்டும். இப்போ எஹ்ராம் அணிந்த நிலையில் வேட்டைக்கு போயிட்டார், ஒரு மானை வேட்டையாடிட்டார். இப்போ இவர் பலி கொடுக்கணும்ல, வேட்டையாடப்பட்ட மான் எந்த சைஸில் இருக்குன்னு பார்க்கணும். நீதமான ஒரு 2 பேர் அதை பார்க்கணும். நீங்கள் இதே சைஸில் உள்ள மானை நீங்கள் பலி கொடுங்க, இதை ஏழைகளுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லணும். எந்த ஒட்டகத்தை அவர் வேட்டையாடி விட்டாரோ அதே சைஸில் உள்ள ஒட்டகமா இல்லையா என்பதை மனிதர்கள் தான் தீர்ப்பளிக்கணும். நீதவான்கள் அதனை தீர்ப்பளிக்க வேண்டும். இது 5வது அத்தியாயம் 95வது வசனத்தில் இடம்பெறுகிறது. இதை சொல்லி காட்டி பார்த்தீங்களா, ஒரு ஒட்டகமாக இருந்தாலும் ஒரு முயலாக இருந்தால் கூட
அந்த முயல் என்ன, அதனுடைய சைஸ் என்ன, அதுக்கு எப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்பதை மனிதர்கள் தீர்ப்பளிக்கலாம் என்றால், மனிதர்களின் ரத்தம் நிறுத்தப்படுவதற்கு மனிதர்கள் தீர்ப்பளிக்க கூடாதா? இந்த வசனத்தை வச்சு சட்டம் சொல்லிட்டாரு. அல்லாஹ் மனிதர்களுக்கு தீர்ப்பளிக்கிற அதிகாரத்தை கொடுக்குறான்ல. எஹ்ராம் அணிந்திருக்கிற பொழுது வேட்டையாடக்கூடாது சட்டம். வேட்டையாடி விட்டால் அதே பிராணியை பலி கொடுக்க வேண்டும், இது சட்டம். அது அதே பிராணியா இல்லையா என்பதை மனிதர்கள் தீர்ப்பளிப்பார்கள் என்று அல்லாஹ் தீர்ப்பளிக்கிற அதிகாரத்தை மனிதர்கள் கொடுத்துட்டான். இந்த விவகாரத்தில், ஒரு முயல் விவகாரத்தில் மனிதர்கள் தீர்ப்பளிக்கலாம் என்றால், மனிதர்களின் ரத்தம் நிறுத்தப்படக்கூடிய யுத்த சமாதான விஷயத்தில் மனிதர்கள் தீர்ப்பளிக்க கூடாதா? அதை நீங்கள் குறை காண்கிறீர்களா அப்படின்னு இப்னு அப்பாஸ் கேள்வி எழுப்பிட்டார். அதோடு நிறுத்தலை, இன்னும் சொல்றாரு. நான் இன்னொரு வசனத்தை உங்களுக்கு சொல்கிறேன். 4வது அத்தியாயம் 35வது வசனம், அதை எடுத்து ஓதுறாரு. குடும்ப விஷயத்தை பற்றி அல்லாஹ் சொல்லிட்டு வரும்பொழுது, ஒயின் ஹிஃப்தும் ஷிகாக பைனிஹிமா ஃபபாசு ஹக்கமம் மின் அஹ்லிஹி வ ஹக்கமம் மின் அஹ்லிஹா. கணவன் மனைவி உங்கள் இருவருக்கு மத்தியில் பிரச்சனை இருக்குமையானால், 2 பேரும் பிரிவை நீங்கள் அஞ்சுவீர்களானால், ஃபபாசு ஹக்கமம் மின் அஹ்லிஹி, அந்த ஆண் தரப்பிலிருந்து ஒரு நீதிபதியை நீங்கள் கூப்பிடுங்க. வ ஹக்கமம் மின் அஹ்லிஹா, பெண் தரப்பிலிருந்தும் ஒரு நீதிபதியை கூப்பிடுங்க. அவங்க 2 பேர் பேசி சமாதானம் உண்டாக்கட்டும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். குடும்ப விஷயத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் கருத்து வேறுபாடு பிரச்சனை ஏற்படும் பொழுது என்னென்ன ஸ்டெப்பு கடைபிடிக்கணும் என்று குர்ஆன் நமக்கு வழிகாட்டுது. அதில் ஒரு வழிகாட்டு நடைமுறை என்ன? கணவன் தரப்பிலிருந்து ஒரு ஆள், மனைவி தரப்பிலிருந்து ஒரு ஆள், 2 பேர் உட்கார்ந்து அவங்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தட்டும், ஒரு சுமூகத்தை ஏற்படுத்தட்டும்னு அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனத்தை ஓதி காட்டி விட்டு இப்னு அப்பாஸ் கேட்குறாங்க, கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை, அதை சமாதானப்படுத்துகிற அதிகாரத்தை அல்லாஹ் மனிதர்களுக்கு கொடுக்குறாங்க. ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் சண்டைன்னு வரும் பொழுது அது சமாதானத்தை உண்டாக்குவதற்கு மனிதர்களை நம்ம ஏற்படுத்தக்கூடாதா? அலிக்கும் முஆவியாவுக்கும் பிரச்சனைன்னா அதில் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு மனிதர்கள் வரக்கூடாதா? கணவன் மனைவியை சுமூகமாக்கி வைப்பதற்கு மனிதர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்றால், அந்த அதிகாரத்தை அல்லாஹ் கொடுக்குறான்னா, 2 நாட்டு மன்னர்களுக்கு மத்தியிலேயோ அல்லது 2 சண்டையிடக்கூடிய 2 தரப்பாருக்கு மத்தியிலேயோ சுமூகத்தை ஏற்படுத்துகிற அதிகாரம் மனிதர்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்ட்டு லாக் பண்ணிட்டாரு. அவங்க வேறு வழி, கரெக்டாக சொன்னீங்க, இருக்குது அப்படின்ட்டார். முதல் விஷயத்தை மாற்றிக்கிட்டாங்க, இருக்குது, நீங்கள் சொல்கிற இந்த வசனத்தின்படி அது சரிதான் என்கிற அந்த முடிவுக்கு வந்து விட்டார்கள். இப்போ உங்கள் 2வது விஷயத்துக்கு வரன்ட்டார். இப்போ உங்கள் 2வது விஷயத்திற்கு நான் வருகிறேன். என்ன சொன்னீர்கள்? அலி யுத்தம் செய்தார், சிறை பிடிக்கவில்லை, கைதியாக ஆக்கவில்லை, அடிமைப்படுத்தவில்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. யாரோட யுத்தம் பண்ணார்? ஆயிஷா அவர்களோட யுத்தம். இப்போ ஆயிஷாவை சிறைப்படுத்தணுங்கிறீங்களா? ஆயிஷா அவர்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்கிறீர்களா? அவர்கள் உம்மஹாத்துல் மூமினின் அல்லவா? மூமின்களுக்கெல்லாம் தாய் அல்லவா? உங்களில் யாரும் தம்முடைய தாயை அடிமைப்படுத்த வேண்டும், ஒரு அடிமை பெண்ணை எவ்வாறு நடத்த வேண்டுமோ அதுபோன்று தம்முடைய தாயை நடத்த வேண்டும் என்று விரும்புவீர்களா? அல்லது ஆயிஷா உம்மஹாத்துல் மூமினினே அல்ல என்று சொல்ல போகிறீர்களா? என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க, எனக்கு புரியலைங்கிற. என்ன சொல்ல வர்றீங்க? அலி அவர்கள் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினால, வரலாற்றில் ஏற்பட்ட சில தவறான புரிதலின் காரணத்தினால் அப்படிப்பட்ட ஒரு யுத்த சூழல் ஏற்பட்டது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோட யுத்தம் நடைபெற்றது. அந்த யுத்தத்தில் இப்போ ஆயிஷா அவர்களை சிறைப்படுத்தணும்னு சொல்ல போறீங்களா? ஆயிஷா அவர்களை அடிமைப்படுத்தி அடிமையை போல் நடத்த வேண்டும் என்று சொல்கிறீர்களா? அவர்கள் நம்ம உம்மஹாத்துல் மூமினின் அல்லவா? அந்த வசனத்தை எடுத்து காட்டுறார். அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த நபி மூமின்களுக்கு தங்களுடைய உயிரை விட மேலானவர். வ அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும், இந்த நபியின் மனைவிமார்கள் மூமின்களுக்கு தாய், தாய் போன்றவர் அல்லாஹ் சொல்லியிருக்கிறானே. இப்போ நீங்கள் தாய் போன்றவருக்கு இந்த வசனத்தை மறுக்க போறீங்களா? சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்கன்னு கேட்குறாங்க. சரிதான், உம்மஹாத்துல் மூமின் அவங்கள சிறைப்படுத்துவது தகுதி அல்ல, அவங்கள அடிமையாக நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 3வது விஷயம், அமீருல் மோமினின்ங்கிறத அழிச்சிட்டாருங்கிறீங்க. நீங்கள் என்ன ஹுதைபியா உடன்படிக்கை உங்களுக்கு தெரியாதான்ட்டார். ஹுதைபியா நமக்கே சொல்லும்போது ஹுதைபியா உடன்படிக்கை ஞாபகம் வந்திருக்கும் நிறைய பேருக்கு. ஹுதைபியா உடன்படிக்கை உங்களுக்கு தெரியாதா? நபியல் நாயகம் அவர்கள் ஹுதைபியா உடன்படிக்கையின் போது இறை மறுப்பாளர்கிட்ட ஒப்பந்தம் போட்டார். எப்படி ஒப்பந்தத்தை ஆரம்பித்தார்கள்? மின் முஹம்மதின் ரசூல் இல்லா, அல்லாஹ்வின் தூதராகிய முஹம்மதின் தரப்பிலிருந்து எழுதப்படுகிற கடிதமாவது, இப்படி தான் வாசகம் துவங்குது. உடனே இறை மறுப்பாளர்கள் மறுத்துட்டாங்க. என்ன அல்லாஹ்வின் தூதருங்கிறீங்க? அதையத்தான் உங்களுக்கு எங்களுக்கு என்ன பிரச்சனை? அதைத்தான் நாங்கள் மறுக்கிறோம். நீங்கள் அல்லாஹ்வின் தூதருங்கிறத மறுக்கிறோம், முகமது பின் அப்துல்லான்னு போடுங்கன்ட்டாங்க. உடனே நபியல் நாயகம் அவர்கள் அது எங்கே இருக்கிறது என்று காண்பித்து அதை அழித்து முகமது பின் அப்துல்லா என்று நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுத சொன்னார்கள். அப்போ நபியல் நாயகம் அவர்கள் முகமது ரசூலுல்லாஹ் என்பதை அழித்து விட்டதா அவங்க அல்லாஹ்வின் தூதர் இல்லைன்னு ஆயிருமா? அப்படி சொல்ல போறீங்களா? அப்படின்ன உடனே 3 விஷயத்துலையும் அவங்களுக்கு திருப்தி ஏற்பட்டது. அதில் பலர்கள், அந்த ஹவாரிஜ் குரூப்புகள், ஹரூரியா பகுதியில் இருந்த அந்த வழிகட்ட குரூப்பினரில் பலரும் இப்னு அப்பாஸ் அவருடைய விளக்கத்தை கேட்டு தங்களுடைய கருத்தை திருத்தி கொண்டார்கள், மாற்றி கொண்டார்கள் என்கிற செய்தியை நாம் நசையில் பதிவு செய்யப்பட்ட இந்த ஹதீஸில் பார்க்குறோம். அப்போ இப்படி பாருங்கள், வரலாற்றில் ஒரு வழிகட்ட குரூப்பினரை தனியாக சந்தித்து அவர்களுடைய தவறான கருத்துக்களை குர்ஆன் ஞானத்தை கொண்டு, சும்மா கதை பேசி இல்லை, தேவையில்லாத விஷயங்களை சொல்லி அல்ல, குர்ஆன் வசனங்கள் எடுத்து ஓதி
அடுக்கடுக்கா பல வசனங்களை எடுத்து காட்டி நபிகளாரின் நடைமுறையிலிருந்து உதாரணத்தினை எடுத்து சொல்லி அவருடைய தவறான கருத்தை புரிய வைத்திருக்கிறார்கள். இது அசத்தியம் என்பதை விளங்க வைத்திருக்கிறார்கள். அந்த அளவிற்கு மார்க்க ஞானம் அவர்களிடத்தில் இருந்திருக்கிறது என்கிற செய்தியை பார்க்கிறோம். இன்னும் இப்னு அப்பாஸ் அவர்கள் தொடர்புடைய சில செய்திகள் எஞ்சி இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அவற்றையும் அதுக்கு அடுத்தடுத்த நபித்தோழரின் வாழ்க்கை வரலாற்றினையும் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்ப்போம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.